வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சனில் இப்போ நம்ம ஒரு மண்சட்டியில் நம்ம வெண்டைக்காய் வத்த குழம்பு பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, வெண்டைக்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க, இந்த அளவு கட் பண்ணுங்க. ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 இனுக்கு கருவேப்பிலை இந்த மாதிரி வச்சிருக்கேன். புளி பாருங்க, நான் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. ஒரு நெல்லிக்காய் அளவு இருக்கும், அந்த அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி உருட்டுனா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வருது பாருங்க. இந்த மாதிரி நான் புளியை எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன். பூண்டு, நான் பெரிய பல்லு பூண்டுனால நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10-15 பல்லு பூண்டு வைங்க. பூண்டு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 6-7 மிளகு. இதெல்லாம் தாளிப்புக்காக. இந்த மாதிரி ஸ்டவ்ல ஒரு மண்சட்டி இந்த மாதிரி வச்சுங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊத்துறேன் இந்த வத்த குழம்புக்கு. நீங்க ரீஃபைண்ட் ஆயில்னா கூட ஊத்திங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெயில் இந்த மாதிரி ஒரு மண்சட்டியில் செய்யும் போது அந்த குழம்பு ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய்னால இந்த மாதிரி பொங்கி வருது பாருங்க. வத்த குழம்பு எல்லாம் வைக்கும் போது நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆயில் ஊற்றலாம். இப்போ நான் ஊற்றிருக்க ஆயிலே நீங்கள் டபுளாக கூட ஊற்றலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. காஞ்ச உடனே தான் நம்ம கடுகெல்லாம் போடணும். கடுகு, வெந்தயம், ஜீரகம், ஒரு 6-7 மிளகு எல்லாத்தையும் போட போகிறோம். நல்லா வெடிக்கணும் கடுகு. அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்லா சுவையாக நல்லா இருக்கும். இப்போ நல்லா வெடிச்சிட்டோன்னு பூண்டு போடுறோம். ஒரு 15 பல்லு பூண்டு போடணும். பூண்டு நல்லா எண்ணெயில் வதக்கிங்க. இப்போ அடுத்தது வந்து பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தையும் போட்டுருங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணும் அப்படின்றது இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வர வரையே நம்ம வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இதில் போடுறோம். இப்போ இந்த தக்காளி கூடவும் கொஞ்சம் நல்லா வெங்காயம் வேக போகுது. இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. இப்போ கருவேப்பிலை, இந்த எண்ணெயிலே கருவேப்பிலை போடுறதுனால நல்லா டேஸ்டாகவும் நல்லாவும் இருக்கும். இதை நல்லா வதங்கிட்டோடனே நம்ம இதுலேயே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட போகிறோம். இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம இப்போ வெண்டைக்காய் போடுறோம். நம்ம எப்பவுமே பாருங்க, வெண்டைக்காய் வந்து நல்லா எல்லா காயும் போட்ட உடனே தண்ணி எடுத்து புளி தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. வெண்டைக்காய் வந்து இந்த வந்து நம்மளுக்கு பசை மாதிரி வரும். அந்த பசை போற வரையும் எண்ணெயில நல்லா வதக்கணும். அந்த பசையோடு நீங்க உடனே புளி கரைச்சி ஊற்றி நீங்க வெண்டைக்காய் குழம்பு வச்சுட்டீங்கன்னா அந்த குழம்பு பாருங்க உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பா வரும். அதுக்காக வெண்டைக்காவை வந்து நல்லா வதக்கணும். சாம்பார்ல போட்டா கூட நீங்க நல்லா வதக்கணும். வெண்டைக்காய் வதக்கினாதான் அந்த பிசு தன்மை இல்லாம இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இதை பாருங்க, அந்த பிசு தன்மைலாம் போயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட போகிறோம். இது வத்த குழம்பு நல்லா காரம் நிறைய தேவைப்படும். இதுலேயே தனியாத்தூளும் இருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு. குழம்புனாவே நமக்கு காரம் நிறைய பிடிக்கும், புளிப்பு நிறைய பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து புளிப்பு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நம்ம குழம்பு நல்லா நிறைய வரும், கிரேவி. இந்த எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கத்தினால உங்களுக்கு என்ன ஆகும்னா குழம்பு புளிப்பு காரம் எல்லாம் அடங்கி வரும். அதுக்காக தான் நம்ம எண்ணெயிலே மிளகாத்தூளை போடுறோம். அதுக்காக ரொம்ப சிவந்துச்சுன்னா கலர் மாறிடும் குழம்பு. அதனால ஒரு பெரட்டிட்ட உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை நல்லா 2 டம்ளர் கரைச்சி ஊற்றுங்க. ஏன்னா வெண்டைக்காய் வேகணும். இது வேற மண் சட்டினால உங்களுக்கு உடனே திக்காயிடும் குழம்பு இறக்கி வச்சோடனே. அதனால கொஞ்சம் குழம்பு இதுவாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துடணும். இப்போ புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்காம
பாருங்க. இப்போ குழம்பு பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம இட்லி தோசை அந்த இருக்கும்போது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது சாதத்தில் பிரட்டி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே பிரியாணி டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இந்த பாருங்க ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.